அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் சொல்கிற இந்த ஒரு துவாவை தினமும் ஓதிட்டு வாங்க. அப்படி ஓதிட்டு வந்தால் இன்ஷா அல்லாஹ் வீட்டில் பரக்கத் ஏற்படும், ஷைத்தான் ஓட்டம் விலகும், ரிஸ்க் அதிகமாகும், எல்லாரோட மத்தியிலும் நல்ல பேர் உண்டாகும். அந்த நல்ல பேரை ஏற்படுத்துறதுக்கான நன்மையிலும் நீங்கள் ஈடுபடுவீங்க. அதுக்கு முன்னாடி இந்த துவாக்கான ஆதாரத்தை நான் சொல்கிறேன். இந்த துவாவானது ஹதீஸில் வரல, ஆனால் அது 4-5 ஆதாரமான துவாக்கள் மற்றும் குர்ஆன் துண்டுகள்லேருந்து சேர்த்த ஜாமியா துவா. 1. வீட்டுக்குள் நுழையும் துவா. 2. விசாலமான ஹலால் ரிஸ்க்கு. 3. ஷிர்க்கை விட்டு பாதுகாப்பு கிடைக்கும். 4. வீட்டில் பரக்கத் உண்டாகும், மேலும் ஷைத்தானை இது விரட்டும். 5. மக்களிடம் நல்ல பெயர் கிடைக்கும். இதுக்கு ஆதாரம் புகாரி, முஸ்லிம், அபுதாவுத், அஹ்மத், தப்ரானி. ஆனால் இது ஒரே துவாவா இல்லை, இது உலமாக்களின் ஜமஉ தொகுப்பு. மேலும் இதை ஃபித்ரத் என்றும் சொல்ல முடியாது, ஏன்னா எல்லா வார்த்தையும் குர்ஆன் ஹதீஸிலிருந்து எடுத்தது. அதை சேர்த்து துவா கேட்பது ஜாயிஸ். அதே மாதிரி நான் சொன்ன இந்த துவாவை தனித்தனியாக ஓதினாலும், இந்த 4 துவாவை தனித்தனியாக ஓதினாலும் அதே நன்மை தான் கிடைக்கும். இப்போ துவா பார்க்கலாம். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஹைரஹா வ ஹைரமா ஃபீஹா வ ஹைரமா அர்சல்த பிஹ் வ அஊது பிக மின் ஷர்ரிஹா வ ஷர்ரி மா ஃபீஹா வ ஷர்ரி மா அர்சல்த பிஹ். அல்லாஹும்ம அர்சுக்னி ரிஸ்கன் வாசிஅன் ஹலாலன் தொய்யிபன் மின் கைரி கத்தின் வலா மன்னின் வலா ஹவ்லின் மின் அஹதின் இல்லா பிக. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக அன் உஷ்ரிக பிக வ அனா அலம் வஸ்தஃபிருக லிமலா அலம். அல்லாஹும்ம பாரிக் லி ஃபி பைத்தி வ அதுருத் மின்ஹு ஷைத்வான் வ சையின்ஹு பிதிக்ரிக வ தாஅதிக வர்சுக்னி ஃபீஹி ஸஅத வல் பரகா வர்ஃபலி இந்தன்னாசி திக்ரன் ஹசனா. இதன் பொருள், யா அல்லாஹ், இந்த வீட்டின் நன்மையையும் அதில் உள்ளவற்றின் நன்மையையும் நீ எதை கொண்டு அதை அனுப்பினாயோ அதன் நன்மையை நான் உன்னிடம் கேட்கிறேன். மேலும் இந்த வீட்டின் தீமையை விட்டும் அதில் உள்ளவற்றின் தீமையை விட்டும் நீ எதை கொண்டு அதை அனுப்பினாயோ அதன் தீமையை விட்டும் நான் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். யா அல்லாஹ், எனக்கு விசாலமான ஹலாலான பரிசுத்தமான ரிஸ்கை கொடு. எந்த சிரமமும் இல்லாமல், யாரிடமும் கையேந்தாமல், உன்னை தவிர வேறு யாருடைய உதவியும் இல்லாமல் எனக்கு கொடு. யா அல்லாஹ், நான் அறிந்து உனக்கு ஷிர்க் செய்வதை விட்டும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். நான் அறியாமல் செய்யும் ஷிர்க்கிற்காக மன்னிப்பு கேட்கிறேன். யா அல்லாஹ், என் வீட்டில் பரக்கத் செய், அதிலிருந்து ஷைத்தானை விரட்டு. உன்னுடைய திக்ராலும் உனக்கு கீழ்ப்படிதலாலும் அதை அலங்கரி. மேலும் அதில் எனக்கு வசதியையும் பரக்கத்தையும் கொடு. மக்களிடத்தில் எனக்கு நல்ல பெயரையும் உயர்ந்த அந்தஸ்தையும் கொடு. ஆமீன். இதை பற்றி அல் குர்ஆனில் சூரா தலாக்கில் 2 மற்றும் 3 அல்லாஹ் சொல்கிறான், யார் அல்லாஹ்வை அஞ்சுகிறாரோ அவருக்கு அல்லாஹ் ஒரு வழியை உண்டாக்குவான், மேலும் அவர் எண்ணி பார்க்காத வழியில் ரிஸ்க் கொடுப்பான். இதோட பாடம் என்னன்னா, தக்வாவும் துவாவும் இருந்தால் ரிஸ்க் கண்ணியமும் தானாக வந்து சேரும். அல்லாஹ் நம் அனைவரின் வீட்டிலும் பரக்கத் செய்வானாக. ஆமீன்.